அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல மாடசாமிங்கிறவரு தன்னோட மாட்டுல இருந்து பாலை கறந்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க மனைவி காலையில எந்திரிச்சு காலை உணவுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இங்க பாலை கறந்துட்டீங்கன்னா கொடுங்க, நான் ஒவ்வொரு வீடா போய் பால் ஊத்திட்டு வந்துடுறேன். மணி ஆயிடுச்சு இல்ல, எல்லாரும் அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாலை எந்திரிச்சு கலந்துருக்க வேண்டியதானே. அதோ அவ்வளவுதாம்மா, முடிஞ்சு இந்த ஒரு நிமிஷம் இரு. சரிம்மா, நீ எல்லார் வீட்லயும் போய் பாலை ஊத்திட்டு வந்துரு, நானும் குளிச்சுட்டு என்னோட வேலைக்கு தயாராகிறேன், சரியா? அவங்க மனைவியும் பால் கேன் எடுத்து தலையில வச்சுட்டு வீடு வீடா போய் பால் ஊத்துறதுக்காக கிளம்பிடுவாங்க. என்னக்கா நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்து வாங்க வந்துட்டீங்க? கொஞ்ச நேரம் இருந்தால் உங்கள் தெருவுக்கே வந்திருப்பேன்ல, ஏன் நீங்கள் கால் கடுக்க இங்கே வந்து நிற்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா நானே அங்கே வந்திருப்பேன்ல, எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் நட? இல்லம்மாலதா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் இன்னைக்கு 5:30க்கெல்லாம் வெளியே போகணும், அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாலை வாங்கி வச்சுட்டு போகலான்னு நினச்சேன். உனக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், இல்லைன்னா சொல்லியிருப்பேன். பரவாயில்லம்மா, இதனால என்ன இருக்குது? எப்போ நீ தானே அங்கே ஊத்துற, இன்னைக்கு நானே உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன், சரியா? இன்னைக்கு என்னால் உனக்கு ஒரு நட மிச்சம். சரி, பால் ஊத்துறியா? அப்படியா, அப்ப சரி, எல்லா நாளும் இங்கேயே வந்து நின்றுங்க, எனக்கு நடையாச்சு மிச்சமாகும்ல. நீங்க தானே சொன்னீங்க இந்த தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, இங்கேயே வந்து நின்றுங்கக்கா. ஏண்டி, இந்த வாய்க்கு உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பாலை ஊத்துடி. ஏதாவது ஒரு வம்பிழுத்துட்டே தான் இருப்ப, சீக்கிரம் பாலை ஊத்திட்டு நீ வீட்டுக்கு போய் சேரப்பாரு. அவளும் அந்த பாலை ஊத்திட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்கு கிளம்புனா. அம்மா அம்மா, பால் வந்திருக்குமா, வெளியே வரீங்களா? அம்மா கொஞ்சம் கதவு தரங்கம்மா. அம்மா கொஞ்சம் கதவு தருங்க, நேரம் ஆயிடுச்சுல, எனக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்கம்மா. ஏன் அறிவு கட்டவரே, தெருவில் சுத்துற நாய் நீ என்னை அதிகாரம் பண்ணி வேற கூப்பிடுறியா? பால் கொண்டு வந்தா கொஞ்சம் 5 நிமிஷம் நிக்க தான் செய்யணும், அதுக்காக ஓயாம கூப்பிட்டுட்டு அனுப்பியா? நான் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது கூட உனக்கு விவசாயம் இல்ல, சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. இன்னொரு தடவை இப்படி வந்து அதிகாரமா கூப்பிட்டா மரியாதை கெட்டு போயிருப்பதுக்கு. சாதாரணமா பால் கறி உனக்கு இவ்வளோ துமிரா? இவ்வளோ திமிரெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு திமிரை அடக்கிடுவேன். ஒழுங்கா முதங்க எது கிளம்பிடி, இன்னைக்கு பாலும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நான் எப்பவும் போல சாதாரணமாக தான் கூப்பிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தானம்மா கூப்பிட்டேன், நான் எதுவுமே தப்பா சொல்லியே, மன்னிச்சிடுங்க. இனிமேல் அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டேன். பால் வேணான்னு சொல்லாதீங்கம்மா, வீட்டுக்கு வர லட்சுமி அப்படி சொல்லக்கூடாது. ஏண்டி, உன் பால் வியாபாரம் ஆகிறதுக்காக லட்சுமியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கியாக்கும்? எனக்கு இனிமேல் உன் பால் தேவை கிடையாது, இங்கேருந்து கிளம்பு. ஒன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் நான் பால் வாங்கினதே தப்பு, இந்த மாதிரி ஆவரேஜ் பீப்புள்கிட்டலாம் நான் பாலே வாங்கியிருக்க கூடாது. என் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? சி, வெளியே போமதா. சி, இந்த அம்மா இப்படி பேசுது, இவங்களாம் பணம் இருக்குன்ற திமிரில் ஆடுறாங்க. ஒரு நாள் நானும் நிறைய பணம் சம்பாரிச்சு நிச்சயம் காட்டுறேன், அப்ப நான் யாருன்னு தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் நானும் பணத்தை சம்பாரிச்சு காட்டுறேன். அவளும் ரொம்ப கர்வத்தோட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு போனதுமே பால் ஊத்துன மிச்ச கேனை கொண்டு வந்துட்டு இன்னொரு கேனை எடுக்கலான்னு எடுத்தா. அந்த கேனை தலையில வச்சுட்டு தானும் எப்படியாச்சும் பெரிய பணக்காரி ஆகணும்னு கர்வமா நடந்து வந்தா. அப்ப அந்த பால் கேனு டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, பால் கேனெல்லாம் கொட்டிருச்சு, ஏதோ ஒரு இதுல நடந்துட்டேங்க, எல்லாமே கொட்டிருச்சு. நான் இன்னைக்கு எப்படி பால் ஊத்த போறேன்னு தெரியல, இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் நமக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பால் கொட்டினதுலாம் இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ வேகமா இப்ப நடந்தேன்னு எனக்கு பதில் சொல்லு. நீ அங்கேருந்து வரப்பே மூஞ்சி முன்னு வச்சுட்டு தான் வந்த, இங்கேருந்து நடந்து போறப்ப ரொம்ப வீராப்பா நடந்து போன மாதிரிலாம் இருந்துச்சு, அதான் உன் மண்டையில இந்த பால் கேன தவறி கீழே விழுந்துச்சு. எதுக்காக அப்படி நடந்தேன்னு சொல்லு. என்னங்க, அது ஒன்றும் இல்லை, நான் பால் ஊற்ற போனேன்ல, அப்போ ஒரு பெரிய பணக்கார வீடு, அங்கே பால் ஊற்றுறதுக்காக அவங்கள கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க ரொம்ப வந்து கண்டமினியாக பேசிட்டாங்கங்க. உங்களை மாதிரி ஆள்கிட்ட பால் வாங்கினதே தப்பு நானும் அப்படிலாம் பேசுகிறாங்க. நம்ம ஆவரேஜ் அம்மா நம்மளை ரொம்ப தரமட்டமாக்கி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பணம் இருக்குல்ல, அதனால தான் நம்மளும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு கர்வத்தோடு அதை தூக்கி வச்சும் கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருமா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கர்வமாக இருக்கணும்னா உன்னோட இந்த பால் கேன்லையோ உன் நடையிலையோ எதுவுமே காட்டக்கூடாது. அந்த கனவோட முடிஞ்சு போயிடும். இங்கே பார்த்தியா, இங்கே கீழே ஊற்றிருக்குல பால், இது போல் நீ எப்போவுமே உன் மனசுக்குள்ளே நினைக்கிறத நிறைவேற்றி காட்டணும். நீ உன் கனவெல்லாம் நினைவாக்கணும்னா நல்லா உழைக்கணும். அப்படி நீ ராத்திரி பகல் பாராம உழைச்சாதான் அதுக்கான பலனை உனக்கு கிடைக்கும். அவளோட கணவர் சொன்ன வார்த்தையை மனசுல வச்சுட்டு அந்த சைடு போயிட்டு இருந்தப்ப அங்க ஒண்ணு நடந்தது. ஏண்டா, நம்ம கடையில கம்மியான வாடகை தண்டடா இருக்குது, அப்புறம் என்ன ஒருத்தரும் நம்ம கடைக்கு வாடகைக்கு எடுக்க மாட்டேங்கிறியா? யாராவது ஒரு ஆளை பிடிச்சி விடு, எனக்கு வாடகையாச்சும் வரும்ல. வெறும் 1000 ரூபா தான் வாடகை ஒரு நாளைக்கு, இதை கொடுக்க முடியலையாடா அவங்கனால? ஏயா, உங்களுக்கு தாயா இது கம்மியான வாடகை, அவங்க கிட்ட போய் சொன்னா வாயை பொழக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாவது வாடகை வைங்க, அதுக்கப்புறம் ஏற பார்த்துக்கலாம். ஐயா, நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு இந்த கடையை கொடுக்குறீங்களா? கொஞ்ச நாளைக்கு நான் 500 ரூபா மட்டும் வாடகை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய வாடகை கொடுக்குறேனே. எனக்கும் சில வழியெல்லாம் முன்னேறணும்னு ரொம்ப பெரிய கனவு இருக்கு, தயவு செஞ்சு உங்க கடையை கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நிறைவேற்றிக்குவேன். அந்த பெரியவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவரோட முடிவை சரின்னு சொன்னாரு. சரிம்மா, வேற யாரா இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். நீ ஒரு பொண்ணு முன்னேறணும்னு நினைக்கிற, அதனாலதான் உனக்கு கொடுக்குறேன். வாடகை கரெக்டா வந்துடும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு அந்த கடையை வாடகைக்கு கொடுத்தாரு. அவளும் அதை வச்சு நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சா.
ஒரு சாப்பாடு கடையை போட்டாங்க. என்னம்மா சொல்ற? தினமும் 500 ரூபாவா? அவ்வளவு பணம் நீ கொடுத்துருவியா? நல்லா யோசிச்சு முடிவெடுத்தியா? அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எங்க இந்த கிராமத்துல இருக்க காலையில மக்கள் எல்லாருமே சாப்பிடாம தான் போறாங்க. நான் ஒரு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் போட போறேன் முதல்ல. அப்புறம் இரவு நேரத்துல பால்கோவா சுட சுட போட போறேன். இதை தாங்க நான் போட போறேன். கண்டிப்பா இந்த மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் இந்த மாதிரி கடை இல்ல, அதனால வாங்கி சாப்பிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்படி அவ நம்பிக்கையோட தன்னோட கடையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா. வாங்க மக்களே, காலையில சாப்பிடாம இனிமேல் யாரும் போக கூடாது. இங்க வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டு தான் போகணும். ஒரு தயிர் சாதம் 30 ரூபாய் தான். எல்லாரும் நிச்சயம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ருசியா இருக்கும். அடடே, இனிமேல் காலையில சாப்பாடு சாப்பிடலன்னு கவலைப்பட வேண்டியதே இல்ல. இங்க ஒரு தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏமா 30 ரூபாய்க்கு தயிர் சாதம்னா பரவாயில்ல, பட்டினியா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம்மா. இங்கிட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு கடை வந்துடாதான்னு நாங்களும் யோசிச்சிருக்கிறோம். தடவை சாப்பாடு கடை வந்துருச்சு. சரிம்மா, எங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு கொடு. ஐயா, நீங்க இனிமேல் கவலையே பட வேணாம். எப்பவுமே இந்த கடை இருந்துட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க, சரியா? அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவளோட தயிர் சாத கடையில வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடை போட்ட நாள்லயே அவ நிறைய வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சா. ஆஹா, இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே தீந்துருச்சு. கடவுளே, உனக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ சாப்பாடும் தீர்ந்ததுக்கு. நான் கூட என் கடை ஓடாதுன்னு நினைச்சேன். ஆனா மனசுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. இனிமேல் என் கடையை ரொம்ப டெவலப் பண்ணி நானும் சீக்கிரம் பெரிய பணக்காரி ஆவேன். அதே இரவு நேரத்துல சுட சுட பால்கோவா போட்டுட்டு இருந்தா. வாங்க மக்களே வாங்க, சுட சுட பால்கோவா. குழந்தைகளா எல்லாரும் ஓடி வாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்சமான பால்கோவாவா இருக்கும். கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷான பால்கோவா. அக்கா, பால்கோவாவா? பால்கோவானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சூடா நாங்க சாப்பிட்டதே இல்லை. நீங்க சுட சுட தரேன்ல சொல்றீங்க. சரிங்கக்கா, எங்களுக்கும் பால்கோவா கொடுங்க, நாங்களும் சாப்பிட்டு பாக்குறோம். ஆமாக்கா, உங்க பால்கோவா சுட சுட இருக்குது. இங்க இருந்து பார்க்கும் போது சட்டியில அனல் பறக்குது. சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. எங்களுக்கும் இந்த பால்கோவா வச்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி நல்லா இருந்துச்சா தினமும் நாங்க வந்து சாப்பிட தயாரா இருக்கிறோம். கொடுங்கக்கா. குழந்தைகளா, நம்ம கடையில எப்போ சூடான பால்கோவா இருக்கும். கிராமத்துல இருக்க எல்லாத்திட்டையும் சொல்லுங்க இந்த பால்கோவா இருக்கிறது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படி அவளோட பால்கோவா சாப்பாடு எல்லாம் அந்த கிராமத்துக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லாரும் அவளோட கடைக்கு வந்து ரெகுலராகவும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவ நிறைய பணத்தவும் சேர்க்க ஆரம்பிச்சா. நம்மளும் நம்ம வாழ்க்கையில வெறும் கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்கணும். அதுக்கான வழி என்னமோ அதை பார்த்து நம்ம எப்படி முன்னேறணுமோ அப்படி முன்னேறணும்னு நினைக்கணும். நீங்களும் உங்களோட கனவை நினைவாக்குங்க. கனவை கனவோடயே விட்டுறாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.